نحمده ونصلي على رسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العليم صدق رسول الكريم கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் முபாரக்கான இந்த ஜும்மாவுடைய நாளில் அனைத்து மூமின்களான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த ஜும்மா நாளினுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய ஜும்மாவினுடைய உரையின் தலைப்பு மதுவின் தீமைகள். இந்த உலகத்திலே மனிதனை மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் செய்ய தூண்டுவது மது போன்ற போதைப் பொருள்கள். இந்த போதைப் பொருள்களினால் மனிதன் அதிகமான தவறுகளை செய்யும்படி தூண்டப்பட்டு இன்னைக்கு சமூகங்களிலே நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், ஆணவங்கள் போன்ற அநியாயமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் எது என்று சொன்னால் இந்த போதை போன்ற பொருட்களே ஆகும். மனிதனுக்கு கேடு விளைக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களே அதற்கு தலைவனாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அனாச்சாரங்கள் பெருகிவிடும். அந்த காலம் கியாம நாளிகளில் அடையாளங்களாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா பெருமக்கள் மத்தியில் கூறி காட்டினார்கள். ஒரு காலம் வரும், எனக்கு பின்பு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அனாச்சாரங்கள் பெருகிவிடும். அந்த அனாச்சாரங்கள் பெருகிவிடக்கூடிய அந்த காலம் இருக்கிறதே, அந்த காலம் உங்களுக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? கியாம நாளின் அடையாளம். இந்த உலகம் அழிவை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என்கிறதை உங்களுக்கு இது காட்டும். கியாம நாளை அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த உலகம் அழியக்கூடிய நாளை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உண்மை பேசுபவர்களெல்லாம், உண்மையை பேசுபவர்கள் பொய்யர்கள் என சொல்லப்படுகிறார்கள். எந்த ஒரு மனுஷன் உண்மையை பேசி நேர்மையான முறையில் வாழ்ந்து நேர்மையான முறையில் சம்பாதிச்சு நேர்மையான முறையில் வாழ நினைக்கிறானோ அவனெல்லாம் தவறானவன், அவன்
பொய் பேசக்கூடியவன் அப்படின்னாலும் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு உண்மையா நேர்மையா அல்லாஹ்வுக்கு வந்து நீதியோடு வாழக்கூடிய மனிதன் இன்றைக்கு பொய்யன் என்றும் பித்தலாட்டக்காரன் என்றும் அவனை மட்டம் தட்டி இன்னைக்கு பொய்யை பேசக்கூடிய, பித்தலாட்டங்களை செய்யக்கூடிய, கொள்ளைகள் செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல மனிதனை வாழ விடாமல் அவனுடைய அனைத்து விதமான அவனுடைய செயல்களையும் அவனுடைய மதிப்பு மரியாதையும் கண்ணியத்தையும் குலைக்கும் அளவிற்கு இன்றைக்கு வாழ்க்கையிலே உலகத்திலே நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்களும் நம்மளை தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாய மக்களுமே இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மை. உதாரணமாக குர்ஆன் போன்ற உண்மையான ஆன்மீக ரீதியாக பேசும் புத்தகங்கள் இன்றைக்கு அது பொய் என்று பொய், அது ஒரு கற்பனை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது? அப்படி என்ன உண்மையை சொல்கிறது? மனித சமுதாயத்துக்கு இந்த குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த இறைவன் தான் உங்களை படைத்தான். அந்த இறைவன் தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். அந்த இறைவன் தான் உங்களுக்கு உடை அளிக்கிறான். அந்த இறைவன் தான் உங்களுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து உங்களை பாதுகாத்தான். அந்த இறைவன் தான் உங்களை இந்த கோடான கோடி படைப்பினத்தில் மனித சமுதாயமாக உங்களை படைத்து இந்த கோடான கோடி படைப்பினங்களிலும் முதன்மையான படைப்பு மனிதர்தான் என்று சொல்லி உங்களுக்கு பட்டத்தையும் கொடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆகையினால் அவனையே நீங்கள் வணங்குங்கள். அவனுடைய சொல்லின் அடிப்படையிலே, அவன் இறக்கிய எழுதப்பட்ட வேதத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வீர்களானால் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் பிறந்து மரணித்த பிறகு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே நீங்கள் போய் சேர்வீர்கள். அது மிக நல்ல இடம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். இந்த உலகத்தை படைத்த இறைவன் கூறி காட்டுகிறான். இன்றைக்கு அதெல்லாம் பொய் என்று பேசக்கூடிய அளவுக்கு மனித சமூகத்திலே அது ஆகிறது. பொய்யான செய்திகள் என்றும் சொல்லப்படுகிறது. மாறாக மனிதர்கள் நம்ப சாத்தியம் இல்லாத புத்தகங்களை உண்மை என்று பேசப்படுகிறது. எதெல்லாம் மக்களுக்கு நம்ப சாத்தியம் இல்லையோ அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் உண்மை என்று பாராட்டப்படுகிறது. அப்போ உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாத மனிதர்களாக இந்த மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள், என்னென்ன தீமைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக கொலை, எங்க முத்துப்பேட்டை அருகாமையில் உள்ள மல்லிப்பட்டினத்தில் ஒரு கொலை. அது எப்படிப்பட்ட கொலை, அதை செய்தது யாரு என்று நாம் இன்றைய மீடியாக்களிலே நாம் பார்த்திருக்க கூடும். ஒரு ஆசிரியை, ஒரு ஏழை குடும்பத்து பெண். அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையர்கள் படிக்க வைத்திருப்பார்கள். அந்த பெண்ணுக்கு செலவு செய்திருப்பார்கள். அப்படியெல்லாம் செய்து அந்த பெண்ணை ஒரு ஆசிரியராக படிக்க வைத்து அவர் அந்த மல்லிப்பட்டினம் பகுதியிலே உள்ள ஒரு ஸ்கூலிலே, ஒரு பள்ளிக்கூடத்திலே அந்த பெண் ஆசிரியராக இருக்கும்போது ஒரு இளைஞன் குத்தி கொண்டு விடுகிறான். அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள், அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் காதல் என்று சொல்லப்பட்ட ஒரு கேடுகட்ட தொடர்பு இருந்தது என்று. அப்போ மனித சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது போன்ற தவறுகள், கொலை, கொள்ளை, இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம கொள்ளை எங்கிருந்து அடிக்கப்படுது? இந்த கொள்ளை அடிப்பதற்கு
தைரியத்தை ஊட்டக்கூடியது எது? இது போன்ற போதைப் பொருள்கள் தான். அப்போ இன்னைக்கு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்க இருக்கக்கூடிய வீடுகளிலும், இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்களிலும், இங்க இருக்கக்கூடிய பேங்குகளிலும் கொள்ளடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பு சீர்கேடாகி இருக்கிறதே. இதுக்கெல்லாம் முதன்மையான காரணம் எது என்றால் இது போதைப் பொருள்கள் தான். அதே போல பொருளாதார ரீதியாக தனிப்பட்ட நபரும் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்களுக்கு தேவைப்படும் ஒரு நேரங்களிலே வாங்கிய பொருளாதாரத்தில் மோசடி செய்கிறார்கள். அதேபோல் அரசியல் ஆட்சிகளையும் இன்றைக்கு மத்தியிலே ஆளக்கூடிய ஆட்சி மாநிலங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதியை கொடுப்பதில் கூட நயவஞ்சகத்தனத்தை செய்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் இந்த மத்திய அரசு அந்த மாநிலங்களிலிருந்து வசூலிக்கக்கூடிய வரி பணங்களை வைத்துத்தான் நாடாளுமன்றத்தை நடத்துகிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உள்ள செய்தி. அப்படி நடக்கும்போது இந்த மாநிலங்களில் இருந்து பெறக்கூடிய நிதியை வாங்கி கொண்டு பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு அந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் வஞ்சிப்பது, இது போன்ற நயவஞ்சகத்தனம், பொருளாதார மோசடிகளை இன்னைக்கு நாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. அதேபோல் விபச்சாரம் இந்த நாட்டிலே, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் பார்த்தோமே ஆனால் அனாச்சாரங்களில் பெருகிவிடும் என்ற அடிப்படையிலே இன்னைக்கு விபச்சாரங்கள் பல வீதியிலே பல ரீதியிலே இன்னைக்கு நடப்பதை நம்மளால் பார்க்க முடியும். விலமாதர்கள், இதை ஒரு தொழிலாக நடத்தக்கூடிய கெட்ட பெண்கள். நாட்டில் விபச்சாரம் பல ரீதியில் நடைபெறுகிறது. பாலியல் பலாத்காரம் என்ற அடிப்படையிலே வன்புறுத்தலின் மூலியமாக ஒரு ஏழைப்பட்ட பெண்களை, அப்பாவி பெண்களை வன்முறையாக கடத்தி சென்று அந்த பெண்ணினுடைய தன்மானத்தை இழக்க செய்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யக்கூடிய இந்த சூழலெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வருது? போதையின் தூண்டுகோல். அதே போன்று காதல் என்ற அடிப்படையிலே வெளிப்படையாக செய்யப்படுகின்ற ஆணும் பெண்ணும் செய்யப்படுகின்ற அநியாயங்கள், அட்டுழியங்கள், காதல் என்ற பெயரில் இது போன்ற விபச்சாரம், அரசுகளே நடத்தும் விபச்சாரம். ஒரு அரசே அந்த நாட்டினுடைய இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலுக்கு, இப்படிப்பட்ட ஒரு மரியாதையற்ற, கண்ணியமற்ற ஒரு செயலுக்கு ஒரு நாடே அங்கீகாரம் கொடுத்து வைத்திருப்பது. இது இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்களில் நடக்குது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு வங்காளம், மும்பை, இது போன்ற இடங்களிலே அந்தந்த மாநிலத்தினுடைய கவர்மெண்ட்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுத்து, லைசன்ஸ் கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான செய்திகளை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அரசே இப்படி நடக்குது என்று சொன்னால் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு மோசமான நிலையிலே இருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதுவின் ஆறுகள் ஓடுகிறது. எங்க பார்த்தாலும் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடங்களை கவர்மெண்ட் நடத்தியது, மதுபான கடைகளை தனியாருக்கு விட்டார்கள். இன்றைக்கு மதுபானங்களை கவர்மெண்ட் நடத்துகிறது. பள்ளி படிப்பு, குழந்தைகள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பை இன்னைக்கு தனியாருக்கு வித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலை தான் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஆக இப்படி போதை எங்க பார்த்தாலும் மதுக்கடை, எங்க பார்த்தாலும் சாராய கடை, எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ், கியாமத் நாளின் கடைசி நாளில் ஒரு இடத்தில் கூட்டங்கள் அதிகமாக கூடியிருக்கும், மிகப்பெரிய வரிசைகள் இருக்கும், மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும். எப்படிப்பட்ட கடை தெரியுமா? போதை பொருள்களை விற்கக்கூடிய அந்த மதுபான கடைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள்.
ஆக இப்படிப்பட்ட போதைப் பொருள்கள் தான் அனைத்து தவறுகளுக்கும் தலைவனாக இருக்கிறது. சாராயம், இந்த சாராயத்தை குடித்து சமீபத்தில் கள்ளைக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் எத்தனை உயிர்கள் பலியானது. அதற்கு முன்பாகவும் இதற்கு பல சரித்திரங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு அதை யார், எந்த மனிதனாவது அதை குறித்து நினைத்து பார்க்கிறார்களா? தன்னுடைய தீமையை திருத்திக் கொள்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, கூடிக்கொண்டுதான் போகிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாம நாளின் அடையாளங்கள் என்று. அதே போன்று கஞ்சா, இளைஞர்களின் வாழ்க்கையை சீர்கெடுக்கக்கூடிய கஞ்சா, அபீன் போன்ற இன்னும் எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது, எத்தனையோ போதைப் பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கின்ற மாணவர்கள் முதல் காலேஜில் படிக்கின்ற மாணவர்கள் வரை இதை வாங்கி அனுபவித்து விட்டு, இதை வாங்கி அவர்கள் பயன்படுத்தி விட்டு இன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கை சீர்கெட்ட நிலையிலே அமைந்திருக்கிறது, சீர்கெட்டு போய் இருக்கிறது. கொலை செய்வதற்கும் துணிகிறார்கள், கொள்ளையடிப்பதற்கும் துணிகிறார்கள், எல்லா அனாச்சாரங்களையும் செய்ய துணிகிறார்கள், தூண்டிவிடப்படுகிறார்கள். தூண்டிவிடப்படுவதன் மூலமாக அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நம்ம மேல சொல்லப்பட்ட அனைத்து குற்றங்களும் இருக்குது. இந்த குற்றங்கள் அனைத்தையுமே ஒரு காலத்தில் அரபியர்கள் மிக தைரியமாக செய்த அனைத்து தவறுகள், இந்த தவறுகள் அனைத்துமே அரபி தேசத்தில் ஒரு காலத்தில் மிக தைரியமாக செய்யப்பட்ட ஒரு செயல். ஆக அரபியர்கள் மேல் அனைத்து தவறுகள் செய்யக்கூடிய நாடுகளிலும் ஒரு காலகட்டங்களில் அரபி தலைநாடாக இருந்தது. அந்த அரபி தேசம் தலைநாடாக இருந்தது. அவர்கள் எப்படி இந்த மதுவை அருந்துவார்கள் தெரியுமா? அவர்கள் எதிலிருந்து இந்த மதுவை தயாரிப்பார்கள் தெரியுமா? பேரிச்சம்பழத்தில் சாராயம் வடித்து எடுத்து பேரலாக எண்ணிக்கை பேரல் பேராக அடுக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் குடித்து வாழ்ந்த பரம்பரையாக குடித்து வாழ்ந்தவர்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டு அவர்கள் சாராயத்தை வடித்து குடித்தார்கள். இன்றைய சாராயம் அன்றைய சாராயமும் இன்றைய சாராயமும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அன்றைய காலகட்டத்தில் அந்த சாராயத்தை பல வகைகள் கலவைகளை கொண்டு வடித்து எடுத்து அதை குடித்தார்கள். ஆனால் இன்னைக்கு மது என்று சொல்லக்கூடிய இந்த சாராயத்தில் என்னவெல்லாம் சேர்க்கப்படுகிறது தெரியுமா? ஒரு பொருள் புளிப்பு அதிகமாகிவிட்டால் அதிலே ஆல்கஹால் வந்து விடுகிறது, போதை உண்டாகி விடுகிறது. அது ஆல்கஹால் என்று அப்படி போதை உண்டாகும் போது அது ஆல்கஹாலாக மாறி அது மனிதன் அதை உள்கொள்வானால் அவனுடைய இரத்தத்தில் அது ஊறி அவனுடைய செயல்பாடுகளை அது மாற்ற செய்கிறது. அப்படி பல வகைகளை கொண்டுதான் அன்றைய காலத்தில் அந்த சாராயத்தை வடித்து குடித்தார்கள். ஆனால் இன்று அந்த சாராய வடிப்பதில் பல வகை கலவைகள் என்றும் அதிலே கூட ரசாயன திராவங்கள் ஸ்பிரிட் போன்ற, அதே போன்று திடப்பொருள்கள் கற்பூரம் போன்ற இவற்றையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படும் அந்த மதுவினால் ஏற்படும் தடுமாற்றங்கள் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மதுவை, இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டதை ஒரு மனிதன் உள்கொள்வாரே ஆனால் அவர் நிலை என்னாகும் என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மூலியமாக இந்த மதுவை ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் இப்படிப்பட்ட தயாரிக்கப்பட்ட இந்த மதுவை குடிப்பாரே ஆனால், இந்த ஆல்கஹாலை உட்கொள்வாரே ஆனால் முதலில் அவருக்கு பாதிக்கப்படுவது சிறுமூளை பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஆகிவிடுவார். ஒரு மனிதன் இதை குடித்த உடனே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள அவனுடைய சிறுமூளையை அதை பாதிக்கிறது. சிறுமூளையை பாதித்த நிலையில் அந்த மனிதன் தான் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், சுயநினைவை இழந்தவனாக அந்த மனிதன் பேசுவதையும்
அந்த மனிதன் செயல்முறையில் காட்டுவதையும் நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவர் மதுவை அறிந்துவிட்டு ரோட்டில் வரும்போது அவர் நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்திருக்கிறோம். என்ன செய்கிறோம் என்ற நிலையற்றவர்களான நிலையில்தான் அவர்கள் இருப்பார்கள். காரணம், அந்த மதுவுக்கு அவர்கள் அடிமையாகி அதை உள்கொண்டதன் காரணமாக அவர்களுடைய சிறுமூளை பாதிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அவர்கள் நிலை நாம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாத நிலையில் தான் இருப்பார்கள். கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், சண்டை சச்சரவில் ஈடுபடுவார்கள். கெட்ட வார்த்தைகளில் பேசுவது, ரோட்டில் அரைகுறை ஆடைகளால் ஆடுவது, பாடுவது, கண்ட இடத்தில் கிடந்து தூங்குவது, அந்த போதையில் இன்னைக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த சாராயம் என்று சொல்லக்கூடிய இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதை அருந்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கேடுகெட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதைத்தான் அந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் ஆகிவிடுவார்கள். இந்த ஆல்கஹால் போன உடனே ஒரு பைத்தியக்காரனை போல ஆகிவிடுவார்கள். நாம் யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே படுத்து தூங்குறோம், இந்த சுயநிலைகளெல்லாம் இழக்க செய்வது இப்படிப்பட்ட கேடுகட்ட மதுபானம் என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 1466 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டிவிட்டான், இந்த மதுபானங்கள் உங்களுக்கு கேடு விளைவிக்க கூடுவது என்பதை. அதே போன்று வாகனங்களில் போகும்போது விபத்துக்கள் ஏற்படுகிறது இந்த மதுவினால். சிறுவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி இந்த மதுவை அருந்திவிட்டு ஒரு தன்னலையற்ற நிலையில் அந்த வாகனத்தை ஓட்டி செல்லும் போது அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு மரணம் அடைகிறார்கள். எத்தனையோ பார்க்கிறோம். மனைவி மக்களை அடித்து கொலை செய்கின்ற அளவுக்கு இந்த மதுபானம் அவர்களை தூண்டுகிறது. மனைவி மக்களை துன்புறுத்தும் அளவிற்கு இந்த மதுபானம் அவர்களை கொண்டு சேர்க்கிறது. பலமாக தாக்கப்பட்டு உடல் காயங்கள் ஏற்படும் அளவுக்கு செய்கிறது. ஆக மனிதனுடைய அனைத்து விதமான செயல்களுக்கும் கேடுகட்ட ஒரு மது இதுதான் இந்த மதுபானம், போதைப் பொருள். இந்த மதுபானத்தையும் போதைப் பொருளையும் யார் உபயோகிக்கிறார்களோ அவர்களும் தன்னிறைவற்ற, தன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்படாத, அந்த சமுதாயத்துக்கு கட்டுப்படாத, சமுதாயத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு கேடுகட்டவர்கள் தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு இந்த மதுபானத்தினால் நாட்டுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே, இஸ்லாம் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறது. எப்போது இன்றைக்கு சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள், இன்றைக்கு மதுவின் தீமையை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் அறிவுரை செய்து அதை சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் 1446 வருடங்களுக்கு முன்னே இந்த இஸ்லாம் சொல்லிவிட்டது. எஸ் அலூனக அனில் ஹம்ர வல் மைசிரி குல் ஃபீஹி கபீரும் வமஆஃபி லின்னாஸ் வமஆஃபி லின்னாசி. என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ் சொல்றான், நான் சொல்ல, என்னுடைய சொந்த கருத்து இல்லை. அல்லாஹ் சொல்றான், நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள். அந்த காலத்தில் நபிகளுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மதுவை விரும்பக்கூடிய, அந்த போதையை விரும்பக்கூடிய அந்த அரபியர்கள் கேட்கிறார்கள் உங்களிடத்துல, நீர் சொல்லும், நீர் கூறும், இந்த இரண்டிலும் அதிகமான தீமை இருக்கிறது, இந்த இரண்டிலும் அதிகமான தீமை இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். ஹமர என்று சொன்னால் சாராயம். இந்த சாராயம் உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும், சமூகத்தில் சீர்கேடுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஹமர அனில் ஹமர வல் மசீரி வல் மஸ்ரி, சூதாட்டம், அதே போன்று சூதாட்டம், பெட்டு கட்டி ஆடுவது, பந்தயம் கட்டி ஆடுவது, இது போன்றவைகளும் உங்களுக்கு சமூகத்தில் நன்மையை ஏற்படுத்தாது, தீன்மைகளைத்தான் ஏற்படுத்தும் என்கின்ற விஷயத்தை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளை இடுகிறான். ஆக அதுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹரபு
வஷ்ரபு வஸ்ஸலா. இறை நம்பிக்கை கொண்டவர்களை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களை, போதையில் இருக்கும் போது நீங்கள் கூறுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். இது யாருக்கு சொல்கிறான்? முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். முதல் சொன்னது அந்த அந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்காங்க, அவங்களுக்கு நீங்க விளக்கங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இரண்டாவது முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் போதையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மதுவை, போதைப் பொருள்களை நீங்கள் குடித்து விட்டு நீங்கள் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை நம்ம என்ன செய்கிறோம் என்று கொண்டு நிதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசல் பக்கம் போகாதுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அல்லாஹ் சொல்லலாம். உங்களுக்கு பள்ளிவாசல் பக்கம் போறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று அல்லாஹ் தெளிவா சொல்லலாம். நான் சொல்ல, அல்லாஹ் சொல்லலாம். இதில் சந்தேகம் உள்ளவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். 4வது அத்தியாயம் அல் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 44வது அத்தியாயத்திலே 43வது வசனம். அதை தர்ஜுமா குர்ஆனிலே எடுத்து பார்ப்பார்களே ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், நான் என்ன சொன்னேன் என்பதற்குள்ள வித்தியாசத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக இப்படிப்பட்ட இந்த மதுவை அறிந்துவிட்டு நீங்கள் பள்ளிவாசல் பக்கமே தொழுகைக்கு நீங்க போவாதங்க அப்படின்னு சொன்னா, ஏன் பள்ளி தொழுகை எங்க தொழப்படும்? வீட்டிலையுமே தொழக்கூடாது, வீட்டிலையும் தொழக்கூடாது, பள்ளிவாசலுக்கும் வரக்கூடாது, பள்ளிவாசல் பக்கத்திலையும் வரக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அதே போன்று 1446 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாம் மதுவை தடை செய்து விட்டது. காரணம், அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை ஏற்று அந்த மக்கள் பேரலாக சாராயத்தை வடித்து வைத்து குடித்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க அந்த மதுவை அவர்கள் தூக்கி எறிந்தார்கள், சமூகத்தில் உள்ள கேடுகளை தூக்கி எறிந்தார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. அது சமூகத்தில் கேடை விளைவிக்கும் என்று அதை தூக்கி எறிந்தார்கள், சுயநலவை இழக்கச் செய்யும் என்று அதை தூக்கி எறிந்தார்கள். இதை இன்று ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய இஸ்லாமிய நிலைகளும் நிலைப்பாடுகளும் பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படும் மக்கள் போதையில் சிலர் மிதக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், போதையினால் மிதக்கிறார்கள். அந்த போதையினால் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் நாட்டில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. எதுவரைக்கும் இந்த சாராய மக்களை கொண்டு செல்கிறது என்று சொன்னால், பிறப்பு முதல் மவுத்து வரை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து அவனுடைய இறப்பு வரை இந்த மதுபானம், இந்த போதைப் பொருள் அவனை அடிமையாக்கி அவனை மரணம் வரை கொண்டு செல்கிறது. இன்றைக்கு எடுத்துக்கொண்டோமேயானால், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய தந்தை என்ன செய்கிறார்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது, எனக்கு குழந்தை பிறந்தது மகிழ்ச்சி, சாராயத்தை வாங்கி கொடுக்குறாடா, சாராயத்தை வாங்கி கொடுக்கிறார். இதுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை செய்யலாமே. அதே போன்று மரண வீடுகளிலும் ஒருவர் இறந்து விட்டார், அது சந்தோஷம். ஒரு குழந்தை பிறந்தது, சந்தோஷம், சாராயத்தை வாங்கி கொடுத்தாரு, அதுவே தப்பு தான். அதே போன்று மரண வீடுகளில் சாராயம், பொருளாத பெருநாள்களில் சாராயம். இன்றைக்கு முஸ்லீம்கள் பெருநாள் தொழுகை முடிந்தவுடனே அடுத்த செகண்டிலே பெருநாள் தொழுகை முடிந்தவுடனே அதுக்கு அடுத்துள்ள அமல்கள் எல்லாம் யாரையும் அதிகமானவர்கள் கடைபிடிப்பதில்லை. இந்த மது விரும்பிகள் பெருநாள் தொழுகை முடிந்தவுடனே சலாம் கொடுத்த உடனே எந்திரித்து பறந்து விடுவார்கள். அங்கு போய் மதுபான கடைகளிலே கீவில் நிற்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு பெருநாள் தொழுகைக்காக ஜமாத்திலிருந்து முடிவு செய்யப்பட்டு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள், தொழுகைக்கு வரமாட்டார்கள்.
இந்த போதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுக முடிந்தவுடனே எழுந்து ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை செய்பவர்கள் இதையெல்லாம் செய்பவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்ல, நயவஞ்சகர்கள் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அஞ்ச மாட்டார்கள், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். இவர்கள் தான் தோண்டிய தினமாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உண்மையான முஸ்லிம்களும் இருந்தார்கள். தன்னுடைய சுயநலத்துக்காக லாபத்துக்காக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய சிலரும் இருந்தார்கள். அவர்களை குறித்து நபிக்கு அறிவித்தார், நீங்க எல்லாரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்பாதங்க, இதுல நயவஞ்சவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து காமிச்சான். எப்படி? இவர்கள் உங்களை கண்டால் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தூக்கி பேசுவார்கள், அதேபோல் இஸ்லாம் அல்லாதவர்களை கண்டால் அவர்களிடத்தில் சென்று உங்களையும் உங்களுடைய மார்க்கத்தையும் குறைத்து பேசுவார்கள். இவர்கள் அனைத்து விதமான தீங்குகளையும் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முனாஃபிக்குகள். இவர்கள் தொழுகையை கடைபிடிக்க மாட்டார்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஏவலின் அடிப்படையில் அனைத்து செயல்களையும் செய்வார்கள். பள்ளிவாசலுக்கு தொழுவது போல பாவனை செய்வார்கள். தன்னுடைய செய்கின்ற அந்த குற்றம் யாருக்கு தெரிய போகுது என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காமிச்சான். ஆகையினால் இந்த உலகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே அதே போல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உங்களை போன்ற மதியிழந்தவர்கள் அல்ல, நான் அறிவாளர்களையும் படைத்திருக்கிறேன். அவர்கள் உங்களை நிலைகளை கண்டு உங்களை பார்த்தாலே இந்த மனிதன் இன்னை தவற செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் ஓதி படிக்கின்றவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் ஓதி அதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். ஒரு சின்ன விஷயம், சிறுத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகம் இருக்கிறதே, அந்த மிருகம் இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தூரம் வரை பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதே போன்று மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு என்று சொன்னால் சிறுத்தை 180 கிலோமீட்டர் மணிக்கு 150 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்துக்கே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கார் என்று சொன்னால், இன்றைக்கு மனித சமுதாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறானே, உங்களை மற்றவர்களை விட உயர்வான நிலையிலே நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் என்ன செய்கிறான், இவர் யார், எப்படிப்பட்ட நிலை என்பதை அவர்களுடைய பேச்சும் சொல்லு செயல் வார்த்தைகள் நடைமுறை அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியை மனிதர்களில் சிலருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட ஹராமான நிலையிலிருந்து நம்மளை சீர்திருத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை கடைபிடித்து இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தர் புரிந்து உதவி செய்வானாக. வாகுர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.